வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம நிறைய டாக் ரிலேட்டட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்க்க போறோம். சாதாரணமா பேசுறது அப்படின்னா நம்ம டாக்னு சொல்லிடலாம் ஈஸியா. ஆனா நிறைய விதமா பேசுவோம் இல்லையா? எதிர்த்து பேசுவோம். ஒரு விஷயத்த மட்டமா பேசுவோம். இன்னொன்னு ரொம்ப உயர்த்தி பேசுவோம். அடுத்தவங்க பேசிட்டு இருக்கப்ப குறுக்க பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமா நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டாக் அப்படின்ற வார்த்தை கூட வெர்ப் கூட ஏதாவது ஒரு ப்ரெப்போசிஷன் சேர்ந்தாப்புல வர்றப்போ அது எப்படிலாம் அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது இந்த 3யும். அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டாக் டு, டாக் வித் அண்ட் டாக் அட் இது 3க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப காமன் வந்து இந்த டாக் டு ஒருத்தவங்க கிட்ட பேசுறது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான மீனிங். நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? நான் வந்து அவன்கிட்ட பேசுறேன். நான் அவனுக்கு அறிவுரை சொல்றேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு. இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இது அவர்கிட்ட நான் சொல்றேன், நான் பேசுறேன். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை போய் சொல்றதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து டாக் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பத்தி நான் அவன்கிட்ட பேசுறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல அட்வைஸ் பத்தி சொல்றோம் இல்லையா? ஸோ I'll talk to him about this. I'll talk to him about this. இதுவே என்னுடைய லீவ் பத்தின விஷயத்த நான் வந்து மேனேஜர் கிட்ட பேசணும் அப்படின்னு நான் கேட்குறேன். பெர்மிஷன் கேட்குறேன். நான் வந்து மேனேஜரை பார்க்கணும். என்னுடைய லீவ் பத்தி நான் அவர்கிட்ட சொல்லணும், பேசணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு தகவல் சொல்றது. ஸோ ஐ ஹாவ் டு டாக் டு த மேனேஜர் அபவுட் மை லீவ். ஐ ஹாவ் டு டாக் டு த மேனேஜர் அபவுட் மை லீவ். ஸோ ரொம்ப சிம்பிள் டாக் டு அப்படின்றது. ஸோ இந்த டாக் வித் அப்படின்றது என்னன்னா டூ வே கான்வர்சேஷன். நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றது தான் இந்த டாக் வித். ஸோ இன்னும் கரெக்டான தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்றதுன்னா கலந்துரையாடுதல். ஸோ 2 பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்றப்பதான் நம்ம வந்து கலந்துரையாடினோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஒரு ஃபார்மலான வார்த்தை கலந்துரையாடுதல் அப்படின்றது. நம்ம சாதாரணமாக ஸ்போக்கன்ல 2 பேரும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. பிரின்சிபால் பேரண்ட்ஸோட பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா பிரின்சிபால் மட்டும் பேசுறாரு, மற்றவங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து டாக் டூன்னு தான் நம்ம சொல்லுவோம். பிரின்சிபாலும் பேசுறாரு, பேரண்ட்ஸும் பேசுறாங்க, எல்லாம் கலந்துரையாடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரி சொல்றோம். ஸோ அதுக்கு தான் நம்ம டாக் வித் நம்ம சொல்ல போறோம். ஸோ த பிரின்சிபால் இஸ் டாக்கிங் வித் த பேரண்ட்ஸ். த பிரின்சிபால் இஸ் டாக்கிங் வித் த பேரண்ட்ஸ். த பிரின்சிபால் இஸ் டாக்கிங் டு த பேரண்ட்ஸ் அப்படின்னா அது வந்து கிராமட்டிக்கலி தப்பு கிடையாது. அர்த்தம் வந்து என்ன? பிரின்சிபால் அவங்களெல்லாம் உட்கார வச்சு பேசுறாரு, இவர் பேசுறாரு, மற்றவங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற அர்த்தம் வரும். நான் போன வாரம் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா கலந்துரையாடி கொண்டிருந்தேன். எல்லாரும் நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். I talked with my friends last week. I talked with my friends last week. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது டாக் அட். டாக் அட் அப்படின்னா அடுத்தவங்களை பேசவே விடாம நம்மளே பேசிட்டு இருக்கிறது. அதுலயும் சில பேர் அடுத்தவங்க கவனிக்கிறாங்களா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க. தொணன்னு பேசிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம டாக் அட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவன் முழு நேரமும் அவளையே பேசிட்டு இருந்தா, என்ன பேசவே விடல. அதுதான் அந்த இடத்துல ஹிடன் மீனிங். She talked at me the entire time. She talked at me the entire time. அப்படின்னா என்ன பேசவே விடல, அவளே பேசிட்டே இருந்தா, முழு நேரமும் பேசிட்டு இருந்தா. அடுத்து நம்ம பார்க்க போறது டாக் ஓவர். ஓவர்ன்ற வார்த்தையை சேர்க்கிறப்போ அந்த என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஓவர் அப்படின்றது தான் அந்த இடத்துல ஹிண்டே. இப்ப யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்களா, அவங்கள தாண்டி சத்தமா பேசுறது. அவங்க குரலை விட இவங்க சத்தம் ஜாஸ்தியாகி இவங்க பேசுறதுதான் அடுத்தவங்களுக்கு கேட்கும். அந்த மாதிரி டாமினேட்டிங்கா பேசுறது. ஸோ மொத்தத்தில் டாக் ஓவர் அப்படிங்கிறப்போ அடுத்தவங்களை விட டாமினேட்டிங்காக பேசுறது, நிறைய பேர் பேசுகிற இடங்கள்ல அவங்கள தாண்டி சத்தமாக பேசி குறுக்க இவங்க பேசுறது, இதை தான் நம்ம வந்து டாக் ஓவர் அப்படின்னு வச்சு சொல்ல போகிறோம். அவள் மீட்டிங்கில் மற்றவங்க பேசிகிட்டு இருக்கப்போ இடையில சத்தமாக குறுக்கே பேசிக்கொண்டே இருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஷி டாக்ட் ஓவர் எவ்ரி ஒன் இன் த மீட்டிங். ஸோ யாரை தாண்டி இவ பேசினா அப்படின்றத பக்கத்தில் போட வேண்டியதான். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல போகிறோம். மற்றவங்க பேசுகிறப்போ குறுக்க பேசாத, அவங்க முதல்ல பேசட்டும், அவங்க முதல்ல முடிக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மற்றவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? டோன்ட் டாக் ஓவர் அதர்ஸ், லெட் தம் ஃபினிஷ் ஃபர்ஸ்ட். டோன்ட் டாக் ஓவர் அதர்ஸ், லெட் தம் ஃபினிஷ் ஃபர்ஸ்ட். இப்போ டாக் ஓவர் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாக் டவுன் டு சம்ஒன். டாக் டவுன் டு சம்ஒன் அப்படின்னா ஒருத்தவங்களை இந்த இடத்துல சம்ஒன் இருக்க இடத்துல யார் போடுறோமோ, மீ, ஹர், ஹிம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுவோம். தன்னை யார் பேசுகிறாங்களோ அவங்க தன்னை பெரிய ஆளாகவும் மற்றவங்களை தாழ்த்தி மட்டம் தட்டி பேசினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த டாக் டவுன் டு சம்ஒன்னை நம்ம யூஸ் பண்ணுவோம். அவன் என்னை மட்டம் தட்டி பேசினான். ஹி டாக் டவுன் டு மீ. மற்றவங்கள மட்டம் தட்டி தாழ்வா பேசாத. டோன்ட் டாக் டவுன் டு அதர்ஸ்.
ஸோ இந்த இடத்துல யாருன்றதை இந்த இடத்துல போட வேண்டியதான். ஸோ மற்றவர்களை, டோன்ட் டாக் டவுன் டு அதர்ஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி சிமிலர் தான். அங்கே டாக் டவுன் டு சம் ஒன், மற்றவங்கள மட்டம் தட்டி பேசுறது, குறைவாக பேசுறது, தரம் தாழ்த்தி பேசுறது அப்படி சொன்னோம். இப்போ வந்து இதுவே பொருள் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பர்சன் இல்லை, மற்ற விஷயங்கள் அப்படின்னா நம்ம வந்து டூ போட மாட்டோம். டாக் டவுன் சம்திங், ஒரு விஷயத்தை பற்றி இல்லை ஒரு பொருளை பற்றி மட்டமாக பேசுறது. இப்போ இதையே உயர்த்தி பேசுறது, ஆக்சுவலாக இருக்கிறத விட உயர்த்தி பேசுறதுன்னா டாக் அப் சம்திங். இதோடைய ஆப்போசிட். அவன் என் வீட்டை பற்றி மட்டமாகவும் அவனோட வீட்டை பற்றி ரொம்ப உயர்வாகவும் பேசுவான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஜென்ரலாகவே அவன் அப்படித்தான். அதனால தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹி டாக்ஸ் டவுன் மை ஹவுஸ், என் வீட்டை மட்டமாக பேசுவான். ஹி டாக்ஸ் டவுன் மை ஹவுஸ் அண்ட் டாக்ஸ் அப் ஹிஸ் ஹவுஸ் அப்படி சொல்லணும். 2 தடவை ஹவுஸ் ஹவுஸ்னு வந்தால் நல்லா இருக்காது இல்லையா, ரெப்பிட்டேஷன். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நாம ஹிஸ் ஓன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஹி டாக்ஸ் டவுன் மை ஹவுஸ் அண்ட் டாக்ஸ் அப் ஹிஸ் ஓன். இன்டர்வியூ அப்போ நீ உன்னோட திறமைகளை கொஞ்சம் உயர்வாகவே பேசு, நீ ரொம்ப அப்படி ஹம்பிளாக பேசணும்னு அவசியம் இல்லை அப்படி சொல்கிறோம். அப்போ டாக் அப் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ உயர்வாக பேசு, டாக் அப் யுவர் ஸ்கில்ஸ். எதை பற்றி உயர்வாக பேசணுமோ அது பக்கத்தில் போட்டுக்க வேண்டியதான். ஸோ டாக் அப் யுவர் ஸ்கில்ஸ் டியூரிங் த இன்டர்வியூ. டாக் அப் யுவர் ஸ்கில்ஸ் டியூரிங் த இன்டர்வியூ. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃப்ரேசஸ். டாக் டவுன் சம்திங் அப்படின்னா ஒன்றை பற்றி மட்டமாக பேசுறது. டாக் அப் சம்திங்னா அதை பற்றி உயர்வாக பேசுறது. நான் என்ன செஞ்சாலும் அதையெல்லாம் அவன் மட்டமாக பேசுவான். He talks down everything I do. He talks down everything I do. அடுத்து நம்ம பார்க்க போகிறது two opposite phrases. Talk into, talk out of. Intoனா உள்ளர, out ofனா வெளியில் கொண்டு வரது. ஸோ டாக் into அப்படின்றப்போ ஒரு விஷயத்தை செய்கிறபடி, ஒரு விஷயத்தை செய்யும்படி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறது. டாக் அவுட் ஆஃப் அப்படின்றப்போ ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் அவங்கள தடுக்கிறது, அந்த மாதிரி பேசுறது. அதுதான் நம்ம டாக் அவுட் ஆஃப். ஸோ பேசி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை செய்யும்படி கன்வின்ஸ் பண்ணோம்னா டாக் இன்டு, செய்யாமல் தடுத்தோம் அப்படின்னா டாக் அவுட் ஆஃப். ஸோ இந்த இன்டு அண்ட் அவுட் ஆஃப் இது பக்கத்தில் எப்போவுமே நவுன் இல்லைன்னா வேர்ப் வந்ததான ஜெரண்ட் ஃபார்ம். இப்படி தான் நம்ம சொல்லணும். யோகா வகுப்பில் சேரும்படி அவர் என்னை சம்மதிக்க வைத்தார். பேசி பேசி அவர் தான் என்னை அதை ஜாயின் பண்ண சொன்னார். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. அவர் பேசி பேசி இந்த யோகா வகுப்பில் சேரும்படி செய்தார். ஸோ அவர் பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணார், அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ he talked to me into joining the yoga. He talked to me into joining the yoga. இந்த இடத்துல யாரு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து into அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர் என்கிட்ட பேசி பேசி வேலையை விடாமல் செய்தார். நான் வந்து குவிட் பண்ணலாம்னு நினச்சேன். அப்போ அவர் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி என்ன அந்த வேலையை விடாமல், விட்டு விடாமல், ரிசைன் பண்ண விடாமல் செய்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ he talked me out of quitting the job. யாரை தடுத்தாருங்கிறத நம்ம இடையில கொண்டு வந்துடணும். He talked me out of quitting the job. அடுத்தது டாக் பேக். ரொம்பவே பாப்புலரான ஒரு ஃப்ரேஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரேஸ். டாக் பேக் அப்படிங்கிறப்போ எடுத்து எடுத்து பேசுறது. அதுலேயும் பொதுவாக குறிப்பாக மரியாதை இல்லாமல் வாதாடுற மாதிரி சொல்கிறது. அதுதான் நம்ம வந்து டாக் பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரியவங்களை எதிர்த்து பேசாத. Don't talk back to your elders. Don't talk back to your elders. டீச்சர் எடுத்து பேசினதுக்காக எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு. I got punishment for talking back to the teacher. I got punishment for talking back to the teacher. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்தோம். டாக் டு, டாக் வித், டாக் அட், டாக் ஓவர், டாக் டவுன் டு, டாக் டவுன், டாக் அப், டாக் இன் டு, டாக் அவுட் ஆஃப், டாக் பேக், இவ்வளோ பார்த்தோம் இல்லையா. ஸோ எதாவது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு 3 சென்டென்சஸ் மட்டும் இருக்குது. எந்த ஃப்ரேசல் வெர்ப் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அவன் எப்பவும் அவங்க அம்மாவை எதிர்த்து எதிர்த்து பேசுவான். எங்கள் அண்ணன் தான் என்கிட்ட பேசி அந்த பைக்கை வாங்க விடாமல் பண்ணிட்டான். நான் அதை வாங்கலான்னு தான் நினச்சேன். எங்கள் அண்ணன் அப்புறம் பேசி பேசி அதை வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க எல்லாருமே அந்த புது படத்தை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய 3 சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், அம்மாவை எதிர்த்து பேசுவான். அப்போ டாக் பேக்.
செகண்ட் சென்டென்ஸ்ல பேசி செய்ய விடாமல் செய்தார். அப்ப டாக் சம்ஒன் அவுட் ஆஃப். ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப உயர்வா நல்லதா பேசுறாங்க. அப்ப டாக் அப். சென்டென்சஸ் பார்த்துலாமா? He always talks back to his mom. My brother talked me out of buying that bike. ஸோ வாங்க விடாமல். ஸோ வாங்குறதுனா buy, அதனால ஐஎன்ஜி சேர்த்து buying. My brother talked me out of buying that bike. அந்த புது படத்தை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாங்க. They are talking up the new movie. ஸோ இந்த வீடியோவில் நாம டாக் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.